வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீர் அமைத்து உய்வித்த குருவே வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். சான்ற பெருமக்களே, மிகுந்த ஆர்வத்தோடு தொடர்ந்து இந்த கீதை நிகழ்ச்சியிலே கலந்து சிறப்பிக்கின்ற அன்புமிக்க NLFCS நிர்வாக இயக்குனர் மாண்புமிகு டத்தோ பி. சகாதேவன் ஐயா அவர்களே, மலேசிய குலுவாங் அறிவுத்திருக்கோவில் தலைவர் அருள்நிதி வி. பழனிசாமி ஐயா அவர்களே, மலேசிய வாழ்க்கை விஞ்ஞான மனவளக்கலை மன்ற தலைவர், இந்த நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் எனது இனிய நண்பர் பேராசிரியர் அருள்நிதி பிரசன்னா சண்முகநாதன் ஐயா அவர்களே, இறைவணக்கமும் இறைவனை அறியச் செய்த குருவுக்கு வணக்கம் பாடி நல்லதொரு துரியுதவம் ஏற்றி தந்த பேராசிரியர் அருள்நிதி பிரபாலினி கந்தசாமி அம்மா அவர்களே, மற்றும் இணைய வழியாக தொடர்ந்து இந்நிகழ்ச்சியில் இணைந்து சிறப்பு செய்து வரும் ஆன்மீக அன்பு உள்ளங்களே, உங்கள் அனைவருக்கும் சூக்குமமாய் எழுந்தருளியிருக்கும் அருட்தந்தை வேதாத்திரி மகர்ஷி அவர்கள் சார்பாக வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் எனது அன்பு கலந்த பணிவான வணக்கத்தையும் சமர்ப்பித்து மகரிஷியின் ஆசியோடு உங்களது ஆசியம் வேண்டி இந்த உரையை துவங்குகின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். சார்ந்த பெருமக்களே, ஸ்ரீமத் பகவத்கீதை தொடர் சிந்தனையில் சென்ற வகுப்பு வரையில் 8ஆம் அத்தியாயமாகிய அக்ஷர பிரம்ம யோகத்தை சிந்தனை செய்து நிறைவும் செய்தோம். அதனைத் தொடர்ந்து இன்றைய அமர்விலே 9ஆம் அத்தியாயமாகிய ராஜ வித்யா ராஜகுஹ்ய யோகம் என்ற தலைப்பிலே சிந்திக்க இருக்கின்றோம். பொதுவாக இதை ராஜயோகம் என்று சொல்லுவார்கள். வித்தைகளிலே உயர்வானது ராஜயோகம், அதை குண்டலினி யோகம் என்று சொல்லுவார்கள். ராஜ வித்தை என்பதும் பிரம்ம வித்தை என்பதும் ஒரே பொருள்தான். வித்தை என்பது என்ன? நமக்கு தெரியாத ஒன்றை தெரிந்த ஒருவரிடமிருந்து கற்றுக்கொள்கின்ற அறிவின் வேட்கை. சமுதாய நீதிப்படி வாழ்க்கை வளங்களை பெறுவதற்காக உடல் மூலமாக, குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக இன்பங்களை அனுபவிப்பதற்காக பல்வகையான வித்தைகளை கற்றுக்கொள்கின்றோம். பள்ளி, கல்லூரி, சமுதாயம் என்ற அமைப்பிலே பல வகை வித்தைகளை கற்றுக்கொள்கின்றோம். அவற்றை போல் இந்த உயர்வான பிரம்ம வித்தையை வேத வியாக்கியானங்களாலோ அவற்றை கேட்பதினாலோ படிப்பதினாலோ அல்லது தர்க்கவாதம் செய்வதனாலோ பெற்றுவிட முடியாது என்பது பல மகான்களின் அனுபவ உண்மை. மகர்ஷி அவர்கள் பிரம்ம வித்தையை பற்றி அற்புதமான ஒரு கவியை சொல்லியிருக்கிறார்கள். வித்தை என்றால் பிரம்ம வித்தை உயர்வு ஆகும். வேதாந்தம் பேசுவதால் கிட்டிடாது. அத்வைதமாகி அவன் எங்குமாகி அணுமுதலாய் அண்டங்களாகி தாங்கும் சுத்தவெளி சூன்யமாய் நிறைந்த தன்மை, சூட்சுமமாய்
அனுபவமாய் அறிந்து நிற்கும் தத்துவத்தின் முடிவான தானேயான தனையறிந்த வித்தையது தர்க்கம் வேண்டாம் என்று பணிவோடு அடக்கத்தோடு இந்த பாடலை நிறைவு செய்திருக்கிறார். இதன் பொருளை தெரிந்து கொண்டாலே ராஜயோகத்தை மிக எளிதிலே நாம் புரிந்து கொள்ளலாம். வித்தை என்றால் பிரம்ம வித்தை உயர்ந்தது. வேதாந்தம் பேசுவதால் கிட்டிடாது. எப்படி கிட்டும்? அத்வைதமாகி. அத்வைதம் என்றால் இந்த ஜீவாத்மா, நம்முடைய ஜீவாத்மா தன் மூலமாகிய பரமாத்மாவோடு இரண்டர கலந்து விடுவது அத்வைதம். அப்படி அத்வைதமாகின்ற போது அவனே எங்குமாகி, இந்த பிரபஞ்சம் முழுவதும் அந்த சுத்த வெளியே எங்குமாகி அணு முதலாய் அண்டங்களாகி தாங்கும் சுத்தவெளி. அணு முதல் 1008 அண்டங்கள் வரைக்கும் அனைத்தையும் தாங்குவது அதே சுத்தவெளி தான். ஆனால் அது எப்படி இருக்கிறது? சூன்யமாய் நிறைந்த தன்மை. அதற்கு உருவம் கிடையாது, தோற்றம் கிடையாது. ஆனால் இந்த பிரபஞ்சத்தையே தாங்கி வழிநடத்தி கொண்டிருக்கிறது. சூட்சுமமாய் அனுபவமாய் நிறைந்த தன்மை. அறிந்து நிற்கும் தத்துவத்தின் முடிவான தானேயான தத்துவம். தத் என்பது இறைநிலை, துவம் என்றால் அதுவே தான் இதுவாக 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 இப்படி யாதுமாய் யாவயமாய் விரிந்தது அதே சுத்தவெளிதான். அதை சொல்லுகின்ற விளக்கம் தத்துவம். அந்த தத்துவம் காட்டுகின்ற விளக்கத்தின்படி மனமொடுங்கி பயிற்சி செய்கின்ற போது தத்துவத்தின் முடிவான தானே ஆன தனையறிந்த வித்தை அது. அந்த தானே ஆன அவனே நான், நானே அவனாகவும், இப்படி எல்லாவற்றிலும் எல்லா பொருட்களிலும் என்னிலும் இருப்பது ஒரே பரம்பொருள்தான் என்று தத்துவத்தின் முடிவான தானே ஆன தனை அறிந்த நான் யார் என்ற கேள்விக்கு விடை கிடைக்கின்ற இடம் தனை அறிந்த வித்தை. அது தர்க்கத்தால் பயனில்லை. தெரியாதவரிடத்தில் தர்க்கவாதம் செய்வதனால் பயனில்லை. தெரிந்தவரிடத்தில் தர்க்கவாதம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் இந்த வித்தையை அவரவர்கள் அவரவர்களுக்காகவே, நான் பெறுகின்ற ஞானம் என் ஆத்ம நிறைவுக்காகவே, மற்றவர் கேட்டால் அனுபவத்தை சொல்லலாம், கேட்கவில்லையா மதிக்கவில்லையா பேசாமல் அமைதி காத்து விடலாம். அதுதான் தத்துவத்தின் முடிவு. காலம், தூரம், பருமன், வேகம், the basic core principles of mathematics, time, distance, volume, force என்று சொல்வார்கள். கணிதத்தின் அடிப்படை அலகுகளே இந்த 4 தான். காரணம் என்ன என்றால் எல்லா தோற்றங்களுக்கும் இந்த 4 பரிமாணங்களே அடிப்படை. காரணம் என்ன? ஏகமாக இருந்த இறைநிலை எழுச்சி பெற்று இறை துகளாகிய போது இடம், வேகம் என்ற இருமை பெற்றது. அந்த இறை துகள்கள் கோடிக்கணக்கில் குவிந்து விண் என்று பெருக்கமடைந்த போது ஆற்றல் விரிவடைந்ததனால அங்கே தூரம், காலம் என்ற 2 பண்புகள் உருவாகி இந்த 2ஓடு இணைந்து கொண்டது. எனவே பருமன், வேகம், தூரம், காலம் என 4 அடிப்படை அலகுகள் விண்ணிலிருந்து பிறந்ததால் விண்ணின் சேர்க்கையே பிரபஞ்சமாக நானுமாக இருப்பதால் இந்த 4 அடிப்படை அலகுகளே
இந்த பிரபஞ்சத்தின் அடிப்படை அலகுகள் ஆயின. பிரம்மத்திலிருந்து ஆற்றலும் தோற்றங்களும் இயக்கங்களும் வெளிப்பட்டு பிரம்மலோகம் என்ற யூனிவர்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த பிரபஞ்சத்தில் இயங்குகின்றன. இதை அறிகின்ற வழி என்ன? விஞ்ஞானத்தால் இன்னும் அளக்க முடியவில்லை. பொதுமக்களால் பக்தி மார்க்கத்தால் அதை தேடக்கூட முடியவில்லை. பிறகு என்ன வழி? ஞானிகளும் சித்தர் பெருமக்களும் பெற்ற அனுபவத்தை தத்துவங்களாக பல பாடல்களிலே நமக்கு விளக்கியிருக்கின்றார்கள். அவற்றை கேட்டு படித்து சிந்தித்து தெளிந்து கொண்டு அந்த பயிற்சிகளையும் முறையாக விடாமுயற்சியோடு செய்கின்ற போது, மனமுடுங்கி மனம் நுண்மையில் குவிகின்ற போது சூட்சுமமாய் அனுபவமாய் அறிந்து நிற்கும். அந்த அனுபவம் காலத்தால் நீடிக்கவும் நிலைக்கவும் செய்யும். இதுதான் உச்சக்கட்ட ஞானம். ஆரம்பத்தில் தவ பயிற்சியின் மூலமாக இறை ஞானத்தை சில வினாடிகளாவது உணர்ந்திருக்கலாம். அந்த அனுபவம் போதாது. அனைத்து தத்துவங்களுக்கும் முடிவாக விளங்குகின்ற அந்த இறைநிலை, தெய்வம், சுத்தவெளி, அதுவே நானாகவும் எல்லாமாகவும் வந்திருக்கிறது என்ற விளக்கம் அறிந்தாலும் போதாது. அந்த அனுபவமே நிரந்தரமானது, முழுமையானது. அதுவே பிரம்ம வித்தை என்று மிக பெரும் மதிப்பை பெறுகிறது. தத்துவ விளக்கங்கள் ஞானம் பெறுவதற்கு துணை செய்பவையே தவிர விளக்கமே ஞானம் அல்ல. அதை புரிந்து கொள்ளாததினால்தான் பேசுபவர் எல்லாமே ஞானிகளாக மதித்து மக்கள் காலிலே விழுந்து காணிக்கை தந்து பிறவியின் நோக்கத்தை அறியாமலேயே தவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே சுய அனுபவத்தில் பெறுவதுதான் பிரம்ம வித்தை. அப்படி அந்த இறை தத்துவத்தை அனுபவத்தில் உணர்ந்தவர்களுக்கு விளக்கம் தேவையில்லை. விதண்டாவாதம் செய்பவர்களுக்கு விளக்கம் பயன்படுவதும் இல்லை. தத்துவத்தின் ஆழத்தை உணர்ந்தவர் விளக்குகின்ற கருத்தை இந்த சமுதாயம் அலட்சியப்படுத்துகிறது. பிரம்மத்தை உணராத சொற்பொழிவாளர்கள், காவிகள், இவர்களை நம்பி எத்தனை முறை ஏமாந்தாலும் புதிய காவியை நம்புவதற்கு தயங்குவது இல்லை. சாமி சொன்னாங்க, கடவுளை உணராமல் வணங்க முடியாது, கடவுளை உணர்ந்தவன் வணங்க தேவையில்லை. ஏன்? வணக்கம், வணங்கும் செயல், வணங்குபவன், வணங்கப்படுபவன், வணங்கிய பலன் எல்லாம் ஒரே பரம்பொருளின் பல்வேறு திருவிளையாடல்கள். அவ்வளவுதான். இந்த நுட்பத்தை உணராத அறியாமை ராஜகுஹ்யா, மறைவாக இருக்கிறது, உணர முடியாமல் இருக்கிறது. ராஜகுஹ்யா. அறிவுக்கு எட்டக்கூடிய பிரம்மம் மக்களுக்கு, பக்தர்களுக்கு எட்டாத பிரம்மமாகவே மறைபொருளாகவே தொடர்கிறது. அதனால் இந்த அத்தியாயத்திற்கு ராஜ வித்யா ராஜகுஹ்யா யோகம் என்ற தலைப்பை அளித்திருக்கின்றார் வியாச பகவான். முதல் ஸ்லோகம், எதை அறிந்து அசுபத்திலிருந்து விடுபடுவாயோ, அனுபவத்தோடு கூடிய அந்த ஆழ்ந்த ஞானத்தை பொறாமைப்படாத உனக்கு நான் எடுத்துரைக்கிறேன். அதாவது தத்துவத்தில் உச்சம் தொடுவதற்கு ஒரு அடிப்படை பண்பு என்ன என்றால், பிறர் வளம் கண்டு பொறாமைப்படாத ஒரு பண்பு. ஏனென்றால்
தீமைக்கு மூலமான பொறாமை உள்ள மனதிலே ஆத்ம ஞானம் தோன்றாது. மற்றவர் மேன்மைகளையோ வெற்றிகளையோ பொறுத்து கொள்ள முடியாத மனநிலை, அது பொறாமை, அஞ்ஞானத்தால் விளைகின்ற பொறாமை. தெய்வ நீதி அவரவர் கர்ம பலன்களுக்கு தக்க விளைவை தருகிறது. அடுத்தவருக்கு அதிகம் கிடைக்கிறது என்றால் அவன் புண்ணியம் அதிகம் அனுபவிக்கின்றான். எனக்கு குறைவு என்றால் புண்ணியம் குறைந்திருக்கிறது, அவ்வளவுதான். எப்படி இருந்தாலும் பிறவின் பயன் என்ன? ஆத்ம ஞானம் பெறுவது. அதற்கு இந்த பொருள் என்ன செய்ய போகிறது, இந்த பதவி எப்படி உதவியாக போகிறது என்ற தெளிவு வந்துவிட்டால் பிறர் வளங்களை பார்த்து பொறாமைப்படுகின்ற நிலைமையே இருக்காது, மனமே இருக்காது. ஏனென்றால் இந்த பொறாமை அனைத்து சுகங்களையும் அழித்து துன்பத்தையும் கொடுக்கும். அதனால் இந்த பொறாமையை மிக மிக எச்சரிக்கையோடு தவிர்த்து விட வேண்டும் என்று எல்லா ஞானிகளும் சொல்லுகின்றார்கள். ஏனென்றால் வள்ளுவ பெருந்தகை சொல்லுவார், இந்த பொறாமை தனியாக வராது, அதனோடு பிறந்த பேர் 3 பேர் இருக்கிறார்கள். அவர்களையும் அழைத்து கொண்டு குடும்பத்தோடு வந்து இங்கே தங்கிவிடும். அழுக்காறு, அவா, வெகுளி, இன்னாச்சொல் இந்நான்கும் இழுக்கா என்றது அறம். அழுக்காறு, அதன் தொடர்ச்சி ஆசை அவா, அது கிடைக்காத போது எழுகின்ற வேகம் வெகுளி, கோபம், அதனால் வருகின்ற விளைவு கடும் சொற்கள். அழுக்காறு, அவா, வெகுளி, இன்னாச்சொல் 4ம் இழுக்கா இயன்றது அறம். இந்த 4ம் இழிவைத்தான் தரும் என்று நமக்கு வரையறுத்து சொன்னது அறநூல்கள். இன்னும் ஒரு குறளிலே அழுக்காறு என ஒரு பாவி திருச்சேற்று தீயுழி வைத்துவிடும் என்கிறார். அதாவது ஞானிகள் தவறான வார்த்தையை பயன்படுத்த மாட்டார்கள். இருந்தாலும் சில இடங்களிலே தவிர்க்க முடியாத சூழல் அந்த வார்த்தை வந்து விழுகிறது. அழுக்காறு என ஒரு பாவி. பாவத்தை செய்ய தூண்டுபவன் பாவிதானே. அதனால் திரு செற்று, திரு என்ற செல்வம், செல்வம் அழிந்து தீயுழி பாவத்தை செய்ய வைத்து விடுகிறது. அதனால் இந்த பொறாமை என்ற குணத்தை ஆரம்பத்திலேயே கிள்ளி எறிந்துவிட வேண்டும், அதுக்கு இடம் தரவே கூடாது என்கிறார். அருட்தந்தை அவர்களும் அருமையாக ஒரு 8 வரிகளை சொல்கின்றார். நல்ல உள்ளம், பண்பட்ட குடும்ப மேன்மை, நாடறிந்த புகழ் வாழ்க்கை. எவ்வளவு சிறப்பான வாழ்க்கையை பாருங்க. இப்படி ஒரு வாழ்க்கை அமைந்துள்ளோரும் மெல்ல ஒரு நபர் மீது பொறாமை வந்தால் மிகுந்து அது உள்ளத்தை நச்சு ஆக்கும். செல்லரித்த புத்தகம் போல் சீர்மை கெட்டு செயல்திறனை சிறக்க விடாது உண்மை கண்டோம். வல்ல மனவளக்கலை பயில்கின்றவரே வாழ்த்துகின்றேன், வாழ்வீரே பொறாமை விட்டு. நல்ல உள்ளம், பண்பட்ட குடும்ப மேன்மை, நாடறிந்த புகழ் வாழ்க்கை. இதுக்கு மேலே என்ன வேணும்? அப்படி உள்ளவர்களும் உண்டுதானே உலகத்தில். அப்படி உள்ளோருக்கும் மெல்ல ஒரு நபர் மீது பொறாமை வந்தால், என்னை விட அவன் கொஞ்சம் செல்வந்தாக இருக்கிறானே, என்னை விட அவன் அடுத்த படி பதவியில் உயர்ந்திருக்கிறானே என்று மெல்ல ஒரு நபர் மீது பொறாமை வந்தால், வந்தது சும்மாவா இருக்கும்? வளர்ந்து கொண்டே இருக்கும். வளர்ந்து மிகுந்து அது உள்ளத்தை நச்சு ஆக்குகிறது, விஷம் ஆக்குகிறது. பிறகு வாழ்க்கை எப்படி கெட்டு போகிறது என்றால், செல்லரித்த புத்தகம் போல் உயர்ந்த தத்துவத்தை போதிக்கின்ற வேத நூல், ஆழமான விஞ்ஞான கருத்துக்கள் இணைந்த ஒரு அறிவியல் நூல்,
ஆனால் அந்த நூல்களை கரையான் அரித்துவிட்டால் அதில் இருந்த கருத்துக்கள் நமக்கு பயனாகுமா, தெரியுமா, அறிய முடியுமா? அப்படி செல்லரித்த புத்தகம் எப்படி பயன்படாமல் போகிறதோ அதுபோல் பெற்ற அனைத்து நன்மைகளும் நமக்கு நிறைவை தருவதற்கு பதிலாக எரிச்சலை தருகிறது. பொறாமை வந்துவிட்டால் வைத்தறிச்சல் கூடவே வரும். செல்லரித்த புத்தகம் போல் சீர்மை கெட்டு என்ன விளைவு? செயல்திறனை சிறக்க விடாது. அதாவது கங்கையிலே குளிக்கையிலே காவிரியில் மனதை வைத்தால் அந்த சுகம் இது தருமா? எதிலே மனம் நிலைத்து செயல் செய்கின்றோமோ அந்த காரியம்தான் முழுமையான வெற்றியை தரும். ஒன்றை செய்து கொண்டு இன்னொன்றை மனதில் நினைத்தால் காரியம் சிதறிவிடும். அப்போ செயல் திறமை இருந்தாலும் கூட அதை சிறப்பாக வெளிப்பட விடாது, செயல்திறனை சிறக்க விடாது. உண்மை கண்டும் வல்ல மனவளக்கலை பயில்கின்றோரே, இந்த மனவளக்கலை வேதத்துக்கு நிகரானது. மகாபாரதம், ராமாயணம், கந்த புராணம் என்ற 3 இதிகாசங்களை தொடர்ந்து 4வதாக வந்த இதிகாசம் வேதாத்திரியம். அப்படி சிறப்புமிக்க வல்லமை மிக்க மனவளக்கலை பயில்கின்ற அன்பர்களே வாழ்த்துகின்றேன். வாழ்வீரே பொறாமை விட்டு. வாழ்வு எப்போ சிறக்கும்? பொறாமை விட்டு விட்டால் வாழ்வு சிறக்கும். எனவே பொறாமை விடுவதற்கும் சிறந்து வாழ்வதற்கும் நான் வாழ்த்துகின்றேன் என்று வான்காந்தத்திலே நின்று நம்மை வாழ்த்திக் கொண்டிருக்கின்றார் அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்கள். அடுத்த 2வது ஸ்லோகம். இந்த ஞானம் வித்தைகளுள் வேந்து, மறைபொருளுள் மேலானது, தூய்மை தருதலில் தலை சிறந்தது, அனுபவபூர்வமாக உணரக்கூடியது, தர்மத்தோடு கூடியது, செய்வதற்கு மிகவும் எளிது, அழிவற்றது. இந்த ஞானம் வித்தைகளுள் வேந்து, மறைபொருளுள் மேலானது, தூய்மை தருவதில் தலை சிறந்தது, அனுபவபூர்வமாக உணரக்கூடியது, தர்மத்தோடு கூடியது, செய்வதற்கு மிகவும் எளியது, அழிவற்றது. அதாவது இந்த ஞானம் வித்தைகளுள் வேந்து, அதாவது கற்க வேண்டியது வித்தை என்று சொன்னோம். வித்தைகளிலே உயர்ந்தது பிரம்ம வித்தை என்றும் பார்த்தோம். அப்படி கற்க வேண்டிய வித்தைகளுள் வேந்து என்றால் வேந்தன், அரசன், ராஜ வித்தை, உயர்ந்த வித்தை, பிரம்ம வித்தை. மறைபொருளுள் மேலானது. எவையெல்லாம் மறைப்பொருட்கள்? எனக்குள்ளேயே உடல் தெரிகிறது, உயிர் தெரியவில்லை, மனம் தெரியவில்லை, அறிவும் தெரியவில்லை. ஒவ்வொரு பொருளுக்கும் மூலமாகிய அணு கண்களுக்கு தெரியவில்லை, விஞ்ஞானம் கண்டது. அதற்கு மூலமான இறைத்துகளை விஞ்ஞானமும் காணவில்லை. அனைத்துக்கும் மூலமாகிய மெய்ப்பொருளை விரல் விட்டு எண்ணக்கூடிய சில மனிதர்களை தவிர வேறு யாரும் காண முடியவில்லை. எனவே அனைத்து மறைபொருட்களிலேயும் உயர்ந்த மறைபொருள் எது? காண முடியாத கடினமான ஒரு மறைபொருள் எது என்றால் அந்த தெய்வநிலை, சுத்தவெளி. உயர்ந்த தெய்வ தரிசனத்தால், பிரம்ம ஞானத்தால் அறிவு தெளிவடைந்து கர்ம யோகத்தால் ஆத்மா தூய்மை பெறுகிறது. தூய்மை தருவது என்றால் எப்படி தரும்? அந்த தெய்வ நீதியாகிய, அறமாகிய, கர்ம யோகமாகிய அந்த வாழ்வியலை பின்பற்றினால்தான் ஆத்மா தூய்மை அடையுமே தவிர இறைவன் இலவசமாக நம்மை தூய்மைப்படுத்தி விட மாட்டான். அதை
அனுபவத்தோடு உணரக்கூடியது. எப்படி? நெற்றிக்கண் என்ற அகக்கண் கொண்டு தவத்தின் மூலமாக மனம் அடங்கி புலன் அடங்கி ஒடுங்குகின்ற போது தத்துவத்தின் முடிவான தானே ஆன தனை அறிந்த வித்தை அனுபவத்தில் அறியக்கூடியது. தவிர்க்க முடியாத தேவ நீதி இது. தர்மத்தின் படி வாழ்வது கடினமானதா? ஒன்றும் கிடையாது. ஆசை செத்துவிட்டால் தர்மம் தழைக்கும். ஆசை செத்துவிட்டால் தர்மம் தழைக்கும். அழிவற்றவை தெய்வமும் தெய்வ நீதியும். எனவே தெய்வத்தையும் தர்மத்தையும் மதித்து வாழ்வதில் சிறப்புகள் பல உண்டு. அவற்றெல்லாம் வேறு எந்த வகையிலையும் பெற முடியாது. பூஜை புனஸ்காரம் அது இது எந்த வகையிலையும் பெற முடியாது. அதனால் அந்த அருவமாகிய தெய்வத்தை அனுபவத்தில் அறிந்துவிட்டால் பிறகு வேற என்ன வேண்டும்? இன்னும் வேற என்ன வேண்டும்? இப்பேறு பெற்ற பின்னர் எடுத்த மனித பிறப்பு எய்தியதே முழுமை என்றார் மகரிஷி. அடுத்த ஸ்லோகம். இந்த தர்மத்தில் ஸ்ரத்தை இல்லாதவர்கள் என்னை அடையாது மரண சம்சார மார்க்கத்தில் உழல்கின்றனர். இந்த தர்மத்தில் ஸ்ரத்தை இல்லாதவர்கள் என்ன ஆவார்கள்? என்னை அடையாது மரண சம்சார மார்க்கத்தில் உழல்கின்றனர். அதாவது பக்தி மார்க்கத்தை குறை சொல்கிறேன் என்று நினைக்காதீர்கள் தயவு செய்து. சில குறைகளை நாம் புரிந்து கொண்டால்தான் அவற்றை நீக்குவதற்கான முயற்சி வரும். அதனால் நம்மை திருத்திக் கொள்ள வேண்டும் என்ற ஆதங்கத்தின் வெளிப்பாடு தான் இந்த கருத்துக்களே தவிர யாரையோ நான் குற்றம் சொல்லவில்லை. யதார்த்தம் என்ன பாருங்களேன். எந்த கோவிலும் கூட்டம் குறைவதில்லை. எதற்காக வருகிறாய்? வருகின்ற எந்த பக்தனாவது மனதிலே ஒரு பட்டியல் இல்லாமல் வருகிறான் பாருங்களேன். அப்போ இவரெல்லாம் தெய்வத்தையே பணத்துக்காகவும் பதவிக்காகவும் வணங்குகின்ற வழிபடுகின்ற பக்தர்கள். தெய்வத்தையே பணத்துக்காகவும் பதவிக்காகவும் நோயும் மற்ற குறைகள் தீர்வதற்காகவும் வணங்குகின்ற வழிபடுகின்ற பக்தர்கள். ஆசைகளை முன்னே வைத்து தர்மத்தை பின்னே வைத்த பக்தர்கள். இப்படி கடவுளை நம்புகின்ற பக்தர்களின் கதியை எப்படி இருக்க, கடவுளை பற்றிய சிந்தனையோ நம்பிக்கையோ இல்லாதவர்களை பற்றி என்ன பேச முடியும்? எனவே பிரம்மத்தை அறியக்கூடிய ஆன்மீக வாழ்க்கை வாழ்வது இன்றைய சமுதாய சூழலிலே மிக பெரும் பிரம்ம பிரயத்தனம். 10ஓடு 11ஆக வாழ்ந்து விடுவது எளிது. ஆனால் இந்த குழப்பமான சமுதாயத்தில் உண்மையான ஆன்மீகத்தை பயிற்சி செய்வது எதிர்நீச்சல் போடுவதை போன்றது. மிக பெரும் பிரம்ம பிரயத்தனம் இது. பெரும்பான்மையான மக்கள் அந்த பிரயத்தனத்தை எடுப்பது இல்லை. அவர்களது செயல்கள் பிரார்த்தனைகள் அனைத்தும் கரன்சி பிரயத்தனம், பணம் சார்ந்த பதவி சார்ந்த கரன்சி பிரயத்தனம் தான். மண்ணுக்கும் பொண்ணுக்கும் அலைகின்ற ஒரு பக்தி. எனவே இறைவனை அடையாது மரண சம்சார மார்க்கத்தில் உழல்கின்றனர். விளைவு என்ன? காலங்காலமாக வழிபடுகிறார்கள். ஆனால் துன்பம் இல்லாத குடும்பத்தை பார்க்க முடியவில்லையே. அப்போ தன்னை வணங்குகின்ற பக்தனுக்கே துன்பத்தை தருகிறான் இறைவன் என்றால் காரணம் ஒன்று இருக்க வேண்டும் அல்லவா? அந்த காரணத்தை தேட வேண்டாமா? தேடினால் தானே கிடைக்கும். எனவே அந்த இறைவனை அடையாத போது மரண சம்சார மார்க்கத்தில், சம்சாரம் என்றால் துக்கம். அதனால் இந்த விளக்கத்திற்கு பிறகு என்ன ஒரு வேண்டுதல் என்றால், தயவு செய்து மனைவியை சம்சாரம் என்று சொல்லாதீர்கள்.
தயவு செய்து மனைவியை சம்சாரம் என்று சொல்லாதீர்கள். மனைவி துக்கம் அல்ல, நமக்கு இன்பத்தை தருவதற்காக இன்னொரு வீட்டிலிருந்து தன்னை அர்ப்பணித்து வந்த ஒரு தியாகி, மதிப்புக்குரியவர்கள். அவர்களை சம்சாரம் என்று சொல்லி அவமதிக்கக்கூடாது. மரணம் பெரும் துக்கம். மரணம் என்ற சொல்லே அகாலத்தை குறிக்கும். பைபிளில் பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லுகிறது. அப்போ மரணத்தை சந்திப்பவர் யார்? பாவிகள் தானே. அப்போ இயற்கையாக வரக்கூடிய இறப்பு, பிரிவு, அது மரணம் அல்ல. அப்போ மரணத்தின் கோட்பாடுகள் என்ன என்றால் கொலை, தற்கொலை, விபத்து. இந்த மூன்றும் அகால மரணங்கள். வாழ வேண்டிய உடல் ஆற்றலும் ஆசையும் இருக்கும், வாழ முடியாதபடி ஒரு சூழல் வந்து அந்த உடலையும் உயிரையும் பிரிக்கும். அதனால் மரணம் என்றாலே அகாலத்தை தான் குறிக்கும். அந்த அகாலம் 3 வழிகளில் நிகழ்கிறது: கொலை, தற்கொலை, விபத்து. 4வது ஸ்லோகம். அவ்யக்த மூர்த்தியாகிய என்னால் ஜகத் யாவும் வியாபிக்கப்பட்டிருக்கிறது. பூதங்கள் என்னிடத்து உள்ளன, ஆனால் நான் அவைகளிடத்து இல்லை. அவ்யக்த மூர்த்தியாகிய என்னால் ஜகத் யாவும் வியாபிக்கப்பட்டிருக்கிறது. பூதங்கள் என்னிடத்து உள்ளன, ஆனால் நான் அவற்றிடம் இல்லை. என்ன பொருள்? அவ்யக்தம் பல முறை கேள்விப்பட்ட வார்த்தை. என்ன பொருள் என்றால், தோன்றிய அனைத்தும் மறைகின்ற விதி அவ்யக்தம். தோன்றியவை மறைவது அவ்யக்தம். எதிலிருந்து தோன்றியது? எதில் மறைந்தது? ஒரே பொருளில்தான். பிறப்பும் வாழ்வும் முடிவும் ஒரே மறைப்பொருளுக்குள் தான். அந்த ஆதி அந்தமே ருத்ரமூர்த்தியே அவ்யக்த மூர்த்தி. அந்த மூல பரம்பொருளாகிய சுத்த வெளியில் வியாபித்த பிரபஞ்சமே ஒரு பந்து போல் அந்த சுத்த வெளிக்குள் மிதந்து கொண்டிருக்கிறது. எப்படி தாயின் கருப்பையில் மிதக்கும் ஒரு சிசுவை போல, தாயின் கருப்பையிலே மிதக்கின்ற ஒரு சிசுவை போல இந்த சுத்த வெளிக்குள்ளாக இந்த பிரபஞ்சமே ஒரு குழந்தை போல் மிதந்து கொண்டிருக்கிறது. அந்த பிரபஞ்சத்திற்குள் 1008 அண்டங்கள். அதில் ஒரு அண்டம் மில்கி வே கேலக்சி. அதில் 10,000 கோடி சூரிய குடும்பங்கள். அதில் ஒரு குடும்பம் நாம் வாழ்கின்ற பூமி சார்ந்திருக்கின்ற சூரிய குடும்பம். இப்படி பூதங்கள் அனைத்தும் அந்த சுத்தவெளிக்குள் தான் அடங்கியிருக்கின்றன. ஆனால் அணு முதல் அண்டங்கள் வரை அனைத்திலும் மையம் கொண்டுள்ளதல்லவா சுத்தவெளி. அந்த வெளியை, அந்த அறிவை, அந்த தெய்வத்தை எளிதில் அறிய முடிகிறதா? அதனால் தானே இறைவன் வேறு நான் வேறு என்ற அறியாமை தர்க்கவாதமாக தொடர்கிறது. மதங்கள் வேறு, மதத்திற்குள் கடவுள்கள் வேறு, எத்தனை பிரிவினைகள்! அணுவுக்குள் அணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாய் இருத்தி நிறுத்தி சிந்தையுள்ளே காட்டி என்று பாடுகிறார்களே தவிர கருத்தை புரிந்து கொள்ளவில்லையே. கருத்து புரிந்தால்தானே வாழ்க்கை அர்த்தமுள்ளதாகும். 5வது ஸ்லோகம். பூதங்கள் என்னிடத்து நிற்பவைகள் அல்ல, என்னுடைய ஈஸ்வர யோக மகிமையை பார். பூத கணங்களை ஆக்கவும் காக்கவும் செய்கிற என் ஸ்வரூபம் அவற்றிடம் இல்லை. பூதங்கள் என்னிடத்து நிற்பவை அல்ல, நிலைப்பவை அல்ல. என்னுடைய ஈஸ்வர யோக மகிமையை பார். பூத கணங்களை ஆக்கவும் காக்கவும் செய்கின்ற என் ஸ்வரூபம் அவற்றிடம் இல்லை. ஏன்? மாற்றமே நிலையானது என்ற விதிக்கு கட்டுப்பட்டது இந்த பிரபஞ்சம்.
சேஞ்ச் அலோன் இஸ் பர்மனன்ட் இன் தி யூனிவர்ஸ். மாற்றமே நிலையானது. மாறாத பொருள் ஒன்று உண்டா இந்த பிரபஞ்சத்தில்? ஒவ்வொரு துகள் வினாடியும் மாறிக்கொண்டு இருக்கின்ற நிலைதானே அனைத்தும். அந்த ஈஸ்வர யோக மகிமை என்ன? அற்புதமான வார்த்தை. ஈஸ்வர யோக மகிமை என்ன? ஈஸ்வர் என்றால் தானே எழுச்சி பெறுவது. சூரியன் உதிக்கின்ற திசை ஈஸ்ட். இயேசுபிரான் உயிர்த்தெழுந்த நாள் ஈஸ்டர் சண்டே. அப்ப ஈஸ்வர் என்ற வார்த்தையிலிருந்து தான் ஈஸ்ட், ஈஸ்டர் என்ற வார்த்தைகள் பிறந்தன. அப்போ அந்த ஈஸ்வர யோக மகிமை என்ன என்றால், அந்த சுத்த வெளியாகிய ஆதி சிவமே தானாக எழுச்சி பெற்று இறைத்துகள் முதல் நான் வரைக்கும் அனைத்துமானது. அந்த சிறப்புகளை மகிமையை என்னென்று பேசுவது? பேரியக்க மண்டலம் பெரிதுதான் என்றாலும் ஓர் இயக்கமாக உந்தன் உடலாயதை காண்கின்றேன். சீர் இயக்கங்கள் எல்லாம் சிந்திக்க பெறும் வியப்பு. யார் இயக்க வல்லாரே உனையன்றி பேரிண்டத்தை என்று வியந்து வியந்து போற்றுகிறார் மகரிஷி. யார் இயக்க வல்லாரே உனையன்றி பேரிண்டத்தை. அந்த மகிமை அந்த ஈஸ்வர யோகத்தின் மகிமை. அப்படி தானே எழுச்சி பெற்று துகள் முதல் ஐம்பூதங்கள் ஜீவன்கள் என எண்ணற்ற தோற்றங்களை ஆக்கியும் காத்தும் முடித்தும் வைக்கின்ற மகிமையை எந்த வார்த்தையால் விளக்க முடியும்? இந்த சிறப்பு தெய்வத்திற்கு அன்றி வேறு எதற்கு உண்டு? வேறு யாருக்கு உண்டு? பரிணாமத்தின் உச்சகட்ட மனிதன். சாமி சொல்லுவார்கள், எல்லாம் வல்லவனாகவும் எல்லாமே உள்ளவனாகவும் பரிணமித்தவன் மனிதன் என்று சொல்கிறார்கள். அப்படி எல்லாம் வல்ல எல்லாமே உள்ள மனிதனால் ஒன்றை உருவாக்க முடியுமா? அதாவது தம்பதியின் கடமை தாம்பத்தியம். அந்த தாம்பத்தியத்தில் கருவாவதும் ஆகாததும் அந்த தம்பதியின் கையில் இருக்கிறது. இவர்களது கட்டுப்பாட்டில் இல்லாத கர்மாக்கள் அல்லவா அவன் என்றைக்கு கருவுற வேண்டும் என்று நிச்சயிக்கிறது. எனவே இந்த ஆறறிவு பகுத்தறிவு என்று சிறப்புமிக்க மனிதனாலேயே தன் இனத்தை உற்பத்தியாகின்ற நேரத்தை அறிய முடியவில்லையே, தான் விரும்பி ஒன்றை பிறப்பிக்க முடியவில்லையே. அப்ப எல்லாவற்றையும் இறைவன் தன் கட்டுப்பாட்டில் தானே வைத்திருக்கிறான். கர்மாக்களின் கட்டுப்பாட்டில் தான் அனைத்தும் இயங்குகின்றன. எனவே அவ்வியக்த மூர்த்தியின் கருப்பை தான் இந்த பிரபஞ்சம். அதில் உருவான முட்டையை கருவாக்கவோ சிதைக்கவோ செய்கின்ற கருப்பையை போல ஒரு தாயின் கருப்பையில் ஒவ்வொரு தாம்பத்தியத்தின் போதும் விந்தணுக்கு உள்ளே போகின்றன. ஆனால் எப்போது கருவாகிறது? அப்படி ஒரு உயிரை ஏற்று கருவாக்குவதோ இல்லை மறுத்து அதை கழிவாக்குவதோ அந்த கருப்பையின் சுதந்திரம் அல்லவா? அதுபோல இந்த இருப்பான சுத்த வெளியின் அங்கமே சக்தி களம். அதில் ஐம்பூதங்களை ஆக்கவும் காக்கவும் செய்வது அந்த சுத்த வெளியின் இயல்பு. ஒன்றுக்குள் ஒன்றாக கருவானது, அது ஒன்றில் ஒன்றாக பொருளானது. அப்படி ஆகி ஆக்குவதும் காப்பதும் நீக்குவதும் அந்த தெய்வத்தின் திருவிளையாடலே, வேற என்ன? 6வது ஸ்லோகம். எப்பொழுதும் எங்கும் சஞ்சரிக்கின்ற காற்று வானத்தில் நிலை பெற்றிருப்பது போல பூதங்கள் என்னிடத்து இருக்கின்றன. எப்பொழுதும் எங்கும் சஞ்சரிக்கின்ற காற்று வானத்தில் நிலை பெற்றிருப்பது போல ஐம்பூதங்கள் என்னிடத்தில் இருக்கின்றன. அதாவது
இன்றைக்கு விஞ்ஞானம் உச்சகட்ட வளர்ச்சியில் இருக்கிறது. அந்த அறிவியலால் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் இருக்கின்ற ஆக்சிஜனை இல்லாமல் செய்ய முடியும். டி ஆக்சிஜனைஸ்ட் சேம்பர் என்று சொல்வார்கள். டி ஆக்சிஜனைஸ்டு சேம்பர், அதாவது அந்த பகுதியில், அந்த அறையில், அந்த களத்தில் ஆக்சிஜன் அணுக்கள் நீக்கப்பட்டு விட்டன என்று பொருள். ஆனாலும் இந்த விஞ்ஞானத்தின் திறமையினால் அங்கிருக்கின்ற ஹைட்ரோஜன் அணுக்களை நீக்க முடியவில்லையே, வெற்றிடத்தை உருவாக்க முடியவில்லையே. அப்ப பிரபஞ்சத்தில் வெற்றிடம் என்பதே கிடையாது. அதனால் எப்பொழுதும் எங்கும் சஞ்சரிக்கின்ற காற்று, ஹைட்ரோஜன். அது கண்ணதாசன் அழகாக சொல்லுவார், தென்னை இளங்கீற்றினிலே தாளாட்டும் தென்றல், அது தென்னை இதனை சாய்த்து விடும் புயலாக வரும்பொழுது. ரெண்டுமே காற்று தான். நிதானமாக வந்தால் தென்றல், அதிபயங்கரமாக வந்தால் புயல். அப்போ தென்னை மரத்தை தாளாட்டுகின்ற தென்றல் காற்றே வேகமாக வருகின்ற போது சாய்த்து விடுகிறது. தென்னை இளம் கீற்றினிலே தாளாட்டும் தென்றல், அது தென்னைதனை சாய்த்து விடும் புயலாக வரும்போது. எனவே எப்போதும் எங்கும் சஞ்சரிக்கின்ற காற்று வானத்தில் நிலை பெற்றுள்ளது. அதைப்போல் ஐம்பூதங்கள் சுத்தவெளிக்குள் பிரபஞ்சமாக இயங்கிக் கொண்டிருக்கின்றன. சரி, இந்த காற்று மண்டலத்தில் தான் ஜீவன்கள் வாழ்கின்றன. இப்போ இந்த பூமியிலே உயிர்கள் வாழ்கின்ற இடம் காற்று மண்டலம் தானே. சரி, இந்த பூமி மிதந்து உருண்டு ஓடுகின்றதே, அது எங்கே? சூரியனின் காந்த மண்டலம். சரி, இந்த பிரபஞ்சம் மிதந்து கொண்டிருக்கிறதே எங்கே? சுத்தவெளி. அப்போ உயிர்கள் வாழ்வதற்கு காற்று வெளி தேவை, இந்த பூமி சுழல்வதற்கு காந்த வெளி தேவை, பிரபஞ்சம் இருப்பதற்கு சுத்த வெளி தேவை. வெளிதான் இயக்கத்திற்கான இடம். எனவே காற்று மண்டலத்தில் ஜீவன்கள் வாழ்வது போல காந்த மண்டலத்தில் பஞ்சபூதங்கள் இயங்குகின்றன. பரமண்டலமாகிய சுத்த வெளியில் இந்த பிரபஞ்சம் சுழல்கிறது. எனவே அனைத்தும் அவனது உடைமைகளே. எனதென்ற பொருள் ஏது, எனதென்ற செயல் ஏது, நீ அல்லால் உலகம் ஏது, மா தவமே என்றார் பட்டினத்தார். 7வது ஸ்லோகம். பூதங்கள் எல்லாம் கர்ப்ப முடிவில் என்னுடைய பிரகிருத்தியை அடைகின்றன, மறுபடியும் கர்ப்ப துவக்கத்தில் அவைகளை நான் தோற்றுவிக்கிறேன். இந்த கருத்து ஒரு சில சொல்லுவார்கள், சத்தியுகம் ஒன்று இருந்தது, பிறகு துவாபர யுகம் வந்தது, பிறகு திரேதா யுகம் வந்தது, இப்போ கலியுகம் நடக்கிறது, இது முடிந்து போய் மீண்டும் சத்தியுகம் ஆரம்பமாகும். அப்படி சாத்தியமே இல்லை. ஒரு வட்டத்தை முடித்து மீண்டும் ஒரு வட்டத்தை தோக்குவது சாத்தியமில்லை. ஒவ்வொரு அணுவும் இயங்கி தேய்ந்து சிதைந்து மீண்டும் துகளாகிறது. அணுக்கள் பிறந்து கொண்டே இருக்கின்றன, அணுக்கள் இறந்து கொண்டே இருக்கின்றன. பல குழந்தைகள் பிறக்கின்றன, பல மனிதர்கள் இறக்கிறார்கள். ஒட்டுமொத்த மனிதர்களும் இறந்தா பிறக்கிறது. அதுபோல் பூதங்கள் எல்லாம் கர்ப்ப முடிவில் என்னுடைய பிரகிருதியை அடைகின்றன, மறுபடியும் கர்ப்ப துவக்கத்தில் அவைகளை நான் தோற்றுவிக்கிறேன் என்றால் தனித்தனி நிகழ்வு அல்ல, இது ஒரு தொடர் நிகழ்வு. கர்ப்ப காலம் என்பது கருப்பைக்குள் உருவாக்கி வளர்ந்து நிறை உருவமாக வெளிவருகின்ற காலம் வரைக்கும் உள்ள இடைவெளிதானே கர்ப்ப காலம். அதேபோல் இந்த பிரபஞ்சமே ஒரு கருப்பை. அதற்குள் விண் என்ற சக்தி உருவாகி இயங்கி தேய்ந்து அங்கேயே முடிவது அதன் கர்ப்ப காலம்.
அப்படி ஐம்பூதங்கள் கற்ப முடிவில் அந்த சுத்த வெளியே அடைகின்றன என்றால் சக்தி என்ற அணு இயக்கத்தால் கரைந்து மீண்டும் வெளியாகி வெளியோடு சேர்கிறது என்று பொருள். இப்படி ஒவ்வொரு அணுவின் துவக்கமும் முடிவும் முடிவில்லாத தொடர் நிகழ்வு. சரி, விண்ணுக்கு இந்த நிலைமை. அந்த விண்ணில் இருந்து தோன்றுகின்ற காந்தத்தை பற்றி என்ன சொல்கிறது கீதை? அடுத்த ஸ்லோகம், என் பிரகிருத்தியை அருளுடையதாக செய்து சுதந்திரமில்லாது அப்பிரகிருதியின் வசமாயிருக்கும் இந்த உயிர்த்திரள் யாவும் திரும்ப திரும்ப நான் தோற்றுவிக்கிறேன். என் பிரகிருத்தியை அருளுடையதாக செய்து சுதந்திரமில்லாது அப்பிரகிருதியின் வசமாயிருக்கும் இந்த உயிர்த்திரள் யாவையும் திரும்ப திரும்ப நான் தோற்றுவிக்கிறேன். அருள் என்ற வார்த்தை எங்கே வந்தாலும் காந்தத்தை தான் குறிப்பிடும். திருவருள் சொல்கின்றோமே, தெய்வத்தின் திருவருள். ஆலயங்களிலே காணிக்கை செலுத்தி திருவருளை பெற வேண்டுகின்றோம் என்று தானே அறிவிப்பு சொல்கிறாங்க. அப்போது இறைவனிடம் பெறக்கூடியது திருவருள். அந்த திருவருள் என்ன? காந்த அருள் தான். அப்படி அருள் என்ற காந்தம் பிரபஞ்சத்தில் உருவாகி பிரபஞ்சத்திலேயே முடிந்து விடுகிறது. எப்படி? ஒரு கத்தியை சாணை பிடிக்கிற போது கிளம்புகின்ற நெருப்பு பொறிகள் தோன்றிய உடனே மறைந்து போகின்றது. அதுபோல் விண்ணிலிருந்து உருவாகின்ற காந்தலைகள் சுற்றியுள்ள வெளியோடு கலந்து காந்தக்களமாக மாறி ஐம்பூதங்களிலே அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, மனம் என்ற தன்மாற்றங்களை அடைந்து முடிந்து போகிறது. எனவே அருள் என்ற காந்தாற்றலே ஜீவன்களிலே உணர்கின்ற ஆறறிவு வரையில் செயல்படுகிறது. அதாவது காந்தம் என்பது, திருவருள் என்பது இந்த பிரபஞ்சத்தில் உருவாகி தன்மாற்றம் அடைந்து இங்கேயே முடிந்தும் போகிறது. அருள் சக்தி, திருவருள், தெய்வீகம், பிரணவம் எல்லா வார்த்தையிலும் காந்தத்தை குறிப்பிடுவாய்தான். இப்போ விண்ணின் வாழ்க்கை என்னன்னு பாருங்களேன். சுத்தவெளியிலிருந்து இறைத்துகள் தோன்றி விண்ணாச்சு. அந்த மின்னணு, துணை மின்னணு, கருவணு, குவாக்ஸு மீண்டும் இறைத்துகளாக மாறி இறைத்துகள் காலத்துக்கு போய் ஒரு காலத்தில் மீண்டும் வெளியாக மாறிப்போகிறது. அப்போது ஒரு அணுவின் தோற்றம், இயக்கம், முடிவு என்பது சுத்த வெளியை தொடங்கி பிரபஞ்சத்தில் நிகழ்ந்து மீண்டும் சுத்த வெளியில் முடிந்து போகிறது. காந்தத்தின் நிலை என்ன என்றால் பிரபஞ்சத்தில் தோன்றி இங்கேயே தன்மாற்றமாகி இங்கேயே முடிந்தும் போகிறது. இது அற்பாயுள், அது தீர்காயுள். விண்ணுக்கு தீர்காயுள், காந்தத்துக்கு அற்பாயுள். அது மட்டுமல்ல, சுத்தவெளியில இருந்து இங்கே வந்து மீண்டும் அங்கே போகிறதே, அதற்கு அந்த இறைவனே ஒரு தன்னை போல் ஒரு சாட்சியை வைத்தான். தான் எப்படிப்பட்டவன் என்பதற்கு ஒரு சாட்சி நாம் காணும் பொருளாக வைத்தான். அது என்ன? மண்ணிலிருந்து எழுகின்ற ஆலமரம். மண்ணிலிருந்து எழுகின்ற ஆலமரம் அது வளர்ந்து சிறக்கின்ற போது விழுதுகள் மூலமாக மீண்டும் மண்ணை தொடுகிறது. மண்ணிலே பிறந்து மண்ணுக்கே வருகிறது. அப்ப இதுபோல்தான் நானும் என்று இறைவனே நமக்கு கண்களால் பார்க்கக்கூடிய தெய்வத்தை தந்தான் ஆலமரமாக. மிக அற்புதமான 2 ஸ்லோகங்கள். நம் வேத்திரத்தில் எவ்வளவோ விளக்கங்களை பெற்றிருந்தாலும் இது ஒரு கூடுதல் செய்தியாக அற்புதமான விளக்கத்தை தந்தது இந்த 2 ஸ்லோகங்கள். காந்தத்தை பற்றியும் விண்ணை பற்றியும். அடுத்த ஸ்லோகம் 9வது. அக்கர்மங்களில் பற்றற்றவனும்
உதாசீனனை போன்று உட்கார்ந்திருக்கின்ற என்னை அவை தலைக்க மாட்டா. அக்கர்மங்களில் பற்றற்றவனும் உதாசீனனை போன்று உட்கார்ந்திருக்கின்ற என்னை அவை தலைக்க மாட்டா. சரி, இத்தனை நிகழ்வுகள் நடக்கின்றதே, இதெல்லாம் நான் செய்கிறேன் என்று அந்த தெய்வம் நினைக்கிறதா? பெருமைப்படுகிறதா? விழா கொண்டாடுகிறதா? ஒன்றும் இல்லை. ஏன்? அதுக்கு தெரியாது. ஒரு முறை அமெரிக்காவில் மகர்ஷி ஒரு சத்சங்கத்தில் பேசிய போது ஒரு அன்பரை சந்தேகம் கேட்டார். சாமிஜி, கடவுளுக்கு சென்ஸ் உண்டா என்று கேட்டார். சாமிஜி நான் சென்ஸ் அப்படின்னார். அவர் நம்மளை திட்டாராக்கும் அப்படி சாரி சாரி சாமிஜி அப்படின்னா. நோ 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 நோ, காட் இஸ் நான் சென்ஸ். அது நான் சென்ஸ், சென்ஸ்லெஸ். சென்ஸ்லெஸ்ன்னா அதுக்கு மீனிங் வேறு. அதாவது சென்ஸ் என்பது உணர்தல், சென்சிங் லெஸ் என்றால் குறைவாக புரிந்து கொள்வது. நான் சென்ஸ் என்றால் அந்த உணர்கின்ற தன்மை இல்லாதது என்று பொருள். அப்போ இறைவன் பற்றற்றவனும் உதாசீனனை போன்று உட்கார்ந்திருக்கக்கூடியவன். அவனுக்கு நான் செய்கிறேன் என்ற உணர்வே கிடையாது. ஏன் கிடையாது? உணர்வு வர வேண்டும் என்றால் காந்தம் இருக்க வேண்டும். அந்த ஆதி சிவமாகிய சுத்த வெளி ஏகாந்தம், காந்தம் அல்ல, ஏகாந்தம். காந்தத்துக்கு இரு பண்புகள், ஈர்த்தலும் விலக்கலும். ஏகாந்தம் என்பது ஒரு பண்பு, ஈர்த்தல் மட்டுமே. அப்போ இறைவெளி தஞ்சிருக்கமாக ஈர்க்கின்ற தன்மை மட்டுமே உள்ளது, அது ஏகாந்தம். அது எழுச்சி பெற்று பிரபஞ்சமாக வருகின்ற போதுதான் அணுக்களிலே காந்தம் தோன்றுகிறது, விளக்கும் சக்தியாக. அதனால் பரமாத்மா உணரும். ஏனென்றால் பரமாத்மா பிரபஞ்சத்திற்குள் இருக்கின்ற அலை இயக்கம் 8 முதல் 13. இந்த பரமாத்மாவுக்கு மூலப்பொருள் தெய்வம். எனவே தெய்வம் அறிகின்ற தெய்வமாக இருக்கிறது என்றால் எங்கே? இந்த பிரபஞ்சத்திற்குள் பரமாத்மாவாக 8 முதல் 13 என்ற அலைச்சுழலுக்குள் அது இருக்கிறது. அங்கேயும் ஒரு சிக்கல் உண்டு. என்ன சிக்கல்? எனக்கு தெரியும் என்று சொல்ல முடியாது. அத்தனை உண்மைக்கும் அவன் சாட்சி. மக்கள் அரங்கத்தில் வராது அவன் காட்சி. வந்து சொல்ல முடியாது. எனக்கு தெரியும் என்று நினைக்க முடியாது. காரணம் என்ன? ஜீவாத்மாவுக்கு உடல் என்ற எல்லை உண்டு, மைய புள்ளி உண்டு. பரமாத்மாவுக்கு உடல் கிடையாது, எல்லை கிடையாது, அதனால் மைய புள்ளியும் கிடையாது, அதனால் பதிதலும் கிடையாது. பதிந்தால்தான் நான் பார்த்தேன் என்று சொல்ல முடியும். பதிவை இல்லை என்றால் பார்த்தல் மட்டுமே. அதனால்தான் அது புலன் கடந்த அறிவு பரமாத்மா, எக்ஸ்ட்ரா சென்சரி பர்செப்ஷன். அறியும், ஆனால் அறிந்தேன் என்று நினைக்கவோ சொல்லவோ முடியாது. அதனால்தான் பிரபஞ்ச பரிணாமத்தில் தெய்வத்தை விட ஒரு படி உயர்ந்தவன் மனிதன். ஏனென்றால் இவனால் தான் நான் அறிந்தேன், உணர்ந்தேன், ரசித்தேன் என்று சொல்ல முடியும், சாட்சி சொல்ல முடியும். அதனால் அனைத்து பிறப்பிலும் உயர்ந்தவன் மனிதன். வேறு எந்த ஜீவனுக்கும் இந்த சிறப்பு கிடையாது, இறைவனுக்கே அந்த சிறப்பு கிடையாது. அதனால் இறைவனே மனிதனுக்குள் தான் தன்னை கண்டு இன்புறுகின்றான். அதனால்தான் நான் யார் என்று அறிகின்ற போது அந்த பேரின்பத்தை தூய்க்கின்றோம். அது மட்டுமல்ல, சிற்றின்பத்தை தூய்ப்பதற்குத்தான் உடலால் முடியும். பேரின்பத்தை தூய்ப்பதற்கு உடலுக்கு சக்தி கிடையாது. அதனால் இந்த உடலை மறந்து போனால்தான் பெரும்பத்தை தூய்க்கலாம். எங்கே? பரமாத்மாவுக்கும் எல்லை இல்லை. அந்த பரமாத்மாவோடு லயித்து விட்டால் எனக்கும் எல்லை இல்லை. அப்போ உடல் கடந்த நிலையில்
பரமாத்மாவோடு கலந்த நிலையில் பேரின்பத்தை துய்க்கின்றோம். பகுத்தறிவின் வெளிப்பாடு சிற்றறிவு, சிற்றறிவின் பயன்பாடு சிற்றின்பம். பேரறிவின் வெளிப்பாடு பேரின்பம். அறிவுக்கு இன்பம் என்றும் ஒரு சொல் உண்டு. எனவே அக்கர்மங்களில் பற்றற்றவனும் உதாசீனனை போன்று உட்கார்ந்திருப்பவன். இப்போ கோவிலுக்கு போகின்றோம், வாசலிலே துவாரபாலகர்கள் முதல் துவஜஸ்தம்பம் முதல் பல தெய்வங்களை வைத்திருப்பார்கள். மூலவருக்கு தனி இடம் இருக்கும். போகின்ற பக்தனின் மனம் முழுவதும் மூலவரை பற்றி தான் இருக்குமே தவிர சுற்றிக்கின்ற தெய்வங்களிலே அவ்வளவு நாட்டம் இருக்காது. இப்போ அந்த தெய்வங்கள் என்னை மதிக்காமல் போகிறானே என்று நினைக்குமா? இல்லை மூலவர் ஆஹா என்னை மதித்து வந்திருக்கிறான் என்று நினைக்குமா? இரண்டும் இல்லை, இரண்டும் இல்லை. நீ வந்து போனது அவங்களுக்கு தெரியாது. நான் கோயிலுக்கு வந்து கும்பிட்டேன்றது அந்த சிறு தெய்வத்துக்கும் தெரியாது, மூல தெய்வத்துக்கும் தெரியாது. இது புரிஞ்சு போச்சுன்னா தன்னை அர்ச்சிக்க தாஞ்சிருந்தானே, எங்கேயும் போக வேண்டாம். உள்ளம் பெருங்கோவில், ஊனுடம்பு ஆலயம், தெல்ல தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம். வேற என்ன வேணும்? சிவலிங்கம் இங்கேயே இருக்குது, அப்புறம் சிவலிங்கத்தில் எங்கே போக? அதனால் எல்லாம் அறிந்த ஞானிகள் பேசாமல் உட்கார்ந்துருவாங்க. ஒரு வேலையும் கிடையாதுங்க நமக்கு. மனிதனாக பிறப்படுத்ததன் ஒரே வேலை, ஒரே காரியம், ஒரே நோக்கம், ஒரே இலக்கு என்ன என்றால் தன்னை அறிந்து இன்பமுற வெண்ணிலாவே. ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே. அந்த தந்திரத்தை அறிந்து தன்னை அறிந்து நிறைவு பெறுவதுதான் மனித பிறப்பின் நோக்கம். எனவே இறைநிலை பேரறிவாக அனைத்தையும் இயக்கிக் கொண்டிருந்தாலும் பிரபஞ்சத்தை சூழ்ந்திருக்கின்ற சுத்த வெளியில் எந்த மாற்றமும் இல்லை. அது நிலையாக நிரந்தரமாக ஒன்று போல் இருந்து கொண்டு நான் செய்கிறேன் என்ற உணர்வும் இல்லாமல் அனைத்தையும் அறிவாக இருந்து வழிநடத்தி கொண்டிருக்கிறது. எதிலும் பந்தப்படுவதும் இல்லை. நான் இருந்தால் தானே பந்தம் வரும். நானே இல்லாத போது என்ன கணக்கு? 10வது ஸ்லோகத்தில் என்னால் கண்காணிக்கப்பெற்ற பிரகிருதியானது ஸ்தாவர ஜங்கம உலகத்தை சிருஷ்டிக்கிறது. இதன் காரணத்தால் ஜகத்தானது சுழல்கிறது. என்னால் கண்காணிக்கப்பெற்ற பிரகிருதியானது ஸ்தாவர ஜங்கம, ஸ்தாவர என்றால் மண் சார்ந்து நிலைத்திருப்பது, ஜங்கம என்றால் மண் மீது அலைவது, உலகத்தை சிருஷ்டிக்கிறது. இதன் காரணத்தால் ஜகத்தானது சுழல்கிறது. அப்போ அந்த பூமி பிரபஞ்சம் சுழல்வதற்கு காரணம் என்ன? என்னால் கண்காணிக்கப்பெற்ற பிரபஞ்சம் உலகத்தை சிருஷ்டிக்கிறது. காரணம் என்ன என்றால் ஒவ்வொரு இயக்கத்திற்குள்ளும் ஆதி பரம்பொருளாகிய சுத்தவெளியாகிய இறைநிலையே அறிவாக இயங்குகின்றது. பற்றற்ற நிலையில் அனைத்து இயக்கங்களுக்குமான விளைவுகளையும் கொடுத்து கொண்டே இருக்கிறது. சுழல்கின்ற விண் ஆற்றலின் இயக்க சிறப்பினால் எல்லா கோள்களும் சுழல்கின்றன. எல்லா ஜீவராசிகளும் அந்தந்த கோளோடு இணைந்து சுழல்கின்றன. பூமியோடு சேர்ந்து நாமும் சுற்றி கொண்டிருக்கிறோம். எனவே இந்த பிரபஞ்சத்தையே எது கண்காணிக்கிறது என்றால் அறிவாக இருந்து கண்காணிக்கிறது. இப்போ 800 கோடி மனிதர்கள் எத்தனை காரியங்களை செய்கின்றோம்? எந்த செயலுக்காவது விளைவு இல்லை என்று ஒரு விதிவிலக்கு உண்டா? யாருக்காவது விதிவிலக்கு உண்டா? அப்போ எல்லா இயக்கத்திற்கும் ஒரு துல்லியமான ஒரு விளைவை தந்து கொண்டு அனைத்தையும் காத்து கொண்டு முடித்து கொண்டிருக்கிறதே, அதை விட பெரிய கடவுள் எது?
எனவே இந்த 4 ஸ்லோகங்கள் 7, 8, 9, 10 மிக அற்புதமான ஸ்லோகங்கள் பகவத்கீதையிலேயே. அதாவது 7வது ஸ்லோகத்திலே நான் சிருஷ்டிக்கிறேன், எல்லாமே என்னிடமிருந்து வெளிப்பட்டன என்றார். 8வது ஸ்லோகத்தில் பிரகிருத்தியை கொண்டு எல்லா காரியங்களையும் நிகழ்த்துவதாக பிரபஞ்சத்துக்குள் நடக்கின்ற இயக்கங்களாக விளக்கி சொன்னார். 9ஆம் ஸ்லோகத்தில் அது தன்னை பாதிப்பது இல்லை என்றார். 10வது ஸ்லோகத்தில் நான் அதை சாட்சியாக கவனிக்கிறேன் என்கிறார். இப்படி சுத்த வெளியின் தன்மைகளை இந்த 4 ஸ்லோகங்கள் மிக அற்புதமாக விளக்கியுள்ளன. எப்படி சுத்த வெளி, அதற்குள் இந்த பிரபஞ்ச வெளி, இந்த பிரபஞ்சத்துக்குள் நடக்கின்ற அனைத்து இயக்குகளும் தோற்றங்களும் அந்த விண்ணின் கூட்டென்று வேறு இல்லை. அந்த விண் என்ற பிரம்மம் என்ற இறைத்துகள் இருந்து உருவாக்கிய எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் இந்த மாற்றங்களை சந்தித்து மீண்டும் சக்தி இழந்த பிறகு அது கரும்புள்ளியாக இறைத்துகளாக மீண்டும் வெளியே போய் ஒரு கட்டத்தில் சுத்த வெளியாக கலந்து போகிறது. காந்தம் இந்த பிரபஞ்சத்திற்குள் உருவான உடனேயே தன்மாற்றம் அடைந்து இங்கேயும் முடிந்தும் போகிறது. அதாவது காந்தம் தோன்றுகின்ற போதே தன்மாற்றம் அடைகிறது என்ற கருத்தை 2012ஆம் ஆண்டு காட் பார்ட்டிகல் ரிசர்ச் இறைத்துகளை பற்றி ஆராய்ச்சி செய்த விஞ்ஞானி சொல்லிவிட்டார். ஒரு 9 ஆண்டுகள் முன்பே சொல்லியாச்சு. என்ன சொல்கிறார் என்றால், குவார்க்ஸ் என்பது ஹேட்ரான் பார்ட்டிகிள், அதாவது அதிலிருந்து பொருட்கள் உருவாகும். சரி, அந்த குவார்க்ஸை உடைத்தால் அந்த உடைப்பட்டது இறைத்துகள். அது என்ன பண்ணுகிறது என்றால், அந்த துகள் உடைப்பட்ட உடனே அது ரியாக்ஷன் ஆகிறது என்கிறார்கள். அதாவது உடைப்பட்ட துகள் உடனே தன்மாற்றம் அடைகிறது, அடைந்து காணாமல் போகிறது. அதனால் விஞ்ஞானத்தால் இறைத்துகளை காண முடியவில்லை. அந்த கட்டுரையை படித்து அதிர்ந்து போனேன். சாமி சொன்ன அந்த ரகசியத்தை விஞ்ஞானி எந்த அளவுக்கு கண்டுபிடிச்சிட்டார் பாருங்க. அப்படி காந்தம் சேர்ந்துதான் விண்ணாகிறது என்ற கருத்தை விஞ்ஞானம் கண்டுபிடிச்சாச்சு. ஹேட்ரான் பார்ட்டிகிள் அணுவாக மாறும், பொருளாக மாறும். அந்த பார்ட்டிகள் உடைக்கின்ற போது வருவது காட் பார்ட்டிகள், இறைத்துகள். அது காந்தமாக தன்மாற்றம் அடைகிறது. அப்போ இறைநிலையிலிருந்து காந்தம் தான் முதலில் வந்தது என்பதை விஞ்ஞானமே நிரூபித்து விட்டது. கொஞ்சம் கிளாரிஃபிகேஷன் வேண்டியிருக்கு, அவ்வளோதாங்க. அந்த இறைத்துகளின் சேர்க்கை அணுவின் சேர்க்கை 5 பூதங்கள், அதன் வெளிப்பாடு நுண்ணுயிர், அதன் மலர்ச்சி ஜீவன்கள். இதை அனைத்தையும் செய்பவன் இறைவன். இங்கே இறைவன் என்ன ஜாதி, என்ன மதம், என்ன குலம், என்ன கோத்திரம், இதெல்லாம் புரிந்துவிட்டால் எங்கேயாவது சச்சரவு வருமா? இறைவன் பெயரை வியாபாரம் நடத்த முடியுமா? ஒன்றும் நடக்காது. எனவே அறியாதை மையப்படுத்தி கொண்டு பெரும்பான்மை மக்களின் அறியாமையை தனக்கு மூலதனமாக்கி கொண்டு ஒரு சிலர் மட்டுமே சுகமான சோம்பேறித்தனமான வாழ்க்கையை வாழ்வதற்கு பெயர் பக்தி மார்க்கம். அதெல்லாம் உடைத்து எறிவக்கூடிய வகையில் தான் கீதையுடைய ஒவ்வொரு ஸ்லோகமும் அமைந்திருப்பதை பார்க்கின்றோம். எனவே கீதையை தெளிவாக அறிவியல் பூர்வமாக விளக்கிவிட்டால் உலகத்தில் எத்தனையோ பிரச்சனைகள் தீர்ந்து போய்விடும். அந்த வகையில் நம்ம சிந்தனை அமைய வேண்டும் என்ற ஒரு ஆதங்கத்தோடு, ஆர்வத்தோடு, வேண்டுதலோடு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி இன்றைய சிந்தனையை நாம் நிறைவு செய்வோம். 10 ஸ்லோகம் வரைக்கும் நாம் பார்த்திருக்கின்றோம். அடுத்த அமர்விலே 11ஆம் ஸ்லோகத்திலிருந்து சிந்தனையை தொடர்வோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.